N50 நியூஸ் பாருங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இயக்கத்தினுடைய மாலை பொறுப்பிருக்கின்ற எங்களுடைய நண்பகல் வணக்கத்தை முதலில் தெரிந்து கொள்கிறேன். இந்த நாளை நான் நிறைய பெண்களை சேர்க்கணும். நம்ம இன்னும் இதை அழகா சிறப்பா, ஏன்னா ஒரு வீட்டுக்கு பாத்தீங்கன்னா எல்லாமே இருக்கும், விலைக்கேற்றும் போது தான் அழகு இல்லையா? அது நம்ம தான், பெண்கள் தான். சிறப்பா சொல்றதுக்காக இல்லை, எடுத்து சொல்றவங்க. ஸோ இதை நீங்க செயல்படுத்தணும்ன்றது என்னுடைய வேண்டுகோள். அப்படின்னு நீங்க தான் எங்களை தூண்டுற மாதிரி விஷயங்களை வந்து நான் செக்ரட்டரி கிட்ட இருந்து கண்டுபிடிச்சேன். திடீர்னு எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி என்கிட்ட சொன்னாங்க, மேடம் நான் வந்து இருக்கிற எல்லா மாவட்ட செயலாளர்களோட நம்பர் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டு. ஏற்கனவே நான் இந்த வழியாக தான் நான் தஞ்சாவூர் போகும்போது இந்த வழியாக போகும்போது போனேன். அப்புறம் ஒரு நாள் ஃபோன் பண்ணார், நான் சென்னைக்கு போயிட்டு இருக்கேன் அப்படின்னாரு. நான் கிளம்பிட்டேன். ஒரு மணி நேரத்தில் இங்கே வந்து நான் போயிட்டேன். ஏகப்பட்ட வரவேற்பு. சும்மா தான் வந்தேன். இந்த கிளையை காட்டுறேன், வாழைப்பழம் கொடுக்குறாங்க, வாழைத்தார் போய் வண்டியில் போடுறாங்க. எனக்கு கூட அதெல்லாம் உங்கள்கிட்ட பெருமையாக சொல்கிறேன். அது எனக்கு மட்டும் கொடுத்தது, நம்ம எல்லாருக்காகவும் கொடுத்தது அந்த மரியாதை. அதனால மிகப்பெரிய சந்தோஷம். அதனால உழைப்பால் உயர்வு பெற வேண்டும். சில பேர் சந்தேகம், நமக்காக என்ன வேணும் ஒன்றும் கிடையாது. உழைப்பால் உயர்வதற்கு ஆசைப்பட்டு அதாவது சொந்தமாக கையை விடுவீங்க சார் உள்ள வாங்க. தமிழ்நாடு நுகர்வோர் மற்றும் மக்கள் உரிமை பாதுகாப்பு இயக்கத்தின் கிளை திறப்பு விழா இன்று கடலூர் மாவட்டம் வடலூரில் மிக சிறப்பாக நடைபெற்றது. இந்த கிளையை திறந்து வைப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த இயக்கம் அரசு அங்கீகாரம் பெற்ற மிகப்பெரிய இயக்கமாக தமிழகம் முழுவதும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஆகையால் இந்த மேலும் மேலும் இந்த இயக்கம் வளர இந்த கடலூர் மாவட்டம் நிர்வாகிகள் மூலமாக மிகப்பெரிய எழுச்சியை தமிழக அரசுக்கு சமர்ப்பிப்பார்கள் என்று நான் நம்புகிறேன். மேலும் இந்த முதலில் இந்த 16 மாவட்டங்களின் கிளைகள் இருந்தாலும் இந்த கடலூர் மாவட்டத்தில் இன்று கிளை திறக்கப்பட்டுள்ளது. இது அரசு அனுமதி பெற்று இங்கே உள்ள நிர்வாகிகள் இந்த சிறப்பான நிகழ்ச்சி நடைபெற்றது. அதில் நான் கலந்து கொண்டு மிக சிறப்பு உரை ஆற்றியுள்ளேன். நன்றி, வணக்கம். N50 நியூஸ் பாருங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.